நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றது தொடர்ந்து தூத்துக்குடியில் பிஜேபியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 299 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கின்றது. 3வது முறையாக பிரதமராகும் மோடி மற்றும் அவரது அமைச்சரவை பதவியேற்பு விழா ஜனாதிபதி மாளிகையில் இன்று நடைபெற்றது. தேசிய கீதத்துடன் விழா தொடங்கியது. அதன் பின்னர் நாட்டின் 3வது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा. मैं संघ के प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்காரி, ஜே.பி. நட்டா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல். முருகன் உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நாட்டின் 3வது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பிஜேபி கட்சி சார்பில் தூத்துக்குடியில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தூத்துக்குடி கிழக்கு மண்டல பிஜேபி பொதுச் செயலாளர் வன்னியராஜ் தலைமையில் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க வாழ்க என கோஷங்களை எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வான வேடிக்கையும் நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல மருத்துவ பிரிவு தலைவர் ரவீந்திர பாலாஜி, பிஜேபி உள்ளாட்சி பிரிவு செந்தில்குமார், சந்தனகுமார், பாலமுருகன், இசக்கிமுத்து, வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மகளிரணி உஷாதேவி, வேல்கனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் பிஜேபி கிழக்கு மண்டல தலைவர் ராஜேஷ் கனி தலைமையில் தூத்துக்குடி 2ஆம் கேட்டு பகுதியில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.